அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பவர் சப்ளை ஃபால்ட்டை பற்றி தான். இந்த டிவியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்தா எல்இடி எரியலை. இந்த சைடு வந்து வோல்ட்டு செக் பண்ணுறப்போ 110 வரல, 25 வரல, 12 வரல, அதுக்கடுத்து ஆடியோ வோல்ட்டு 12 வோல்ட் வரல. இப்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு. இந்த சைடு வந்து 4 டயோட்லையுமே வந்து சப்ளை காமிக்கலை அப்படின்னா, நம்ம முதல்ல பண்ண வேண்டியது இந்த 110 வோல்ட்டை வந்து எல்ஓடிக்கு கொண்டு போய் ஜம்பரோ அல்லது ஒரு ரெஜிஸ்டரோ லோ வேல்யூ ரெஜிஸ்டரை கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கெட்டு இந்த வோல்ட்டு உருவாகிற பக்கெட்டு வந்து எடுக்கக்கூடாது. இந்த எல்ஓடியிலேருந்து ஜாயிண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல இங்கே 110 வோல்ட்டுக்கு, அது வந்து எல்ஓடி பக்கெட்டு வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுவிட்டு அதுக்கடுத்து மற்றபடி செக்அப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்படி வந்து பார்த்துட்டு இந்த சைடெலாம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட சைடு வந்து பார்த்தா 300 வோல்ட் வருது. இந்த பெரிய டிரான்சிஸ்டருக்கு 300 வோல்ட் கரெக்டாக வருது. ஆனால் மீட்டரை வந்து 20 வோல்ட் மோடு டிசியில் வச்சு செக் பண்ணுறப்போ இந்த இடத்துக்கு வந்து 0.65 வோல்ட் வரணும், அது வரல. இதில் வந்து நான் மூளையை நிறையா கசக்கிட்டேன். ஏன்னா என்னடா அப்படியே வருது அப்படின்ட்டு நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டேன். தனித்தனியாக இந்த ஜாயிண்ட்டை பூரா தனித்தனியாக ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டேன். பத்தாவதுக்கு இந்த A1015 அந்த டிரான்சிஸ்டரு, இந்த 817 இந்த ஐசியெல்லாம் மாற்றிட்டேன். அப்போ இருந்தும் வந்து வரல. ஏன்னா நான் போர்ட்டை வந்து அந்த மேல் சைடு வந்து பார்க்கவே இல்லை, இந்த கீழ் சைடு மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருந்து போனேன். அப்புறம் தான் அங்கிட்டு பார்க்குறேன், இந்த இடத்துக்கும் வந்து ஒரு 68 ஓம்ஸு 2 வாட் ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க. அது வந்து இல்லை, சுத்தமாகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து டிவிக்காரங்களை கேட்டேன், வேறு பக்கெட்டு கொடுத்தீங்களான்னா, ஆமாம் கொடுத்தான், அவங்க வேலை பார்க்கல, தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு இந்த ரெஜிஸ்டரை போட்டு விட்டு சப்ளை கொடுத்தா இங்கிட்ட 110 வோல்ட்டு, மற்ற 25, 12 எல்லா வோல்ட்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை இந்த எல்ஓடிக்கும் 110 வோல்ட்டுக்கும் ஜாயிண்ட் பண்ணி விட்டு சப்ளை கொடுத்தேன். டிவி ஆன் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, பார்ட்டி ஒரு மாதிரி விவரம் இல்லாமல் இருப்பார். அந்த காரணத்தினால இந்த டிவியை ஆட்டையை போட்டால் நம்மளுக்கு ஒரு 200 இதை வந்து விற்றோம்னா ஒரு 500 விற்கலாம். நம்மளுக்கு ஒரு 200 300 கிடைக்கும்னு சொல்லி இந்த ரெஜிஸ்டர் மட்டும் பிடுங்கி விட்டுவிட்டு அது கோளாறு இது கோளாறுன்னு சொல்லி பொய் சொல்லி இதை கொடுத்துட்டாங்களா, வேலை பார்க்காமல் வச்சுருந்தாங்களா, இல்லை வேறு பத்து டிவியை வந்து இவர்கிட்ட தள்ளி விட்டாங்களாங்கிறது தெரியலை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்டர் வந்து ஒரு காரணம். ஏன்னா இந்த சைடு சப்ளை வராதுக்கு. இதை வந்து சிம்பிளாக பார்த்துக்கிட்டு வோல்ட்டு செக் இந்த இடத்துல வந்து வோல்ட்டு செக் பண்ணிக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு வரல அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரும் ஒரு காரணம். ஆனால் ரெஜிஸ்டரே இல்லாமல் இருந்து மற்ற ஜாமான்கெல்லாம் வெடிக்காமல் இருந்துச்சு, அதுவே பெரிய விஷயம். நன்றி, வணக்கம்.